வந்துட்டு ஒரு தமிழ்ல பேசினா ஜட்ஜே வந்து மதிக்கிறது கிடையாது. இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க, இல்ல ஹிந்தியில கூட பேசுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்லயோ மற்ற மாநிலங்களோட நீதிமன்றங்கள்லயோ வந்து பாத்தீங்கன்னா வழக்காடு மொழி வந்து இந்தியா இருக்கு. இதே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஏன் வழக்காடு மொழியா இல்ல? உயர்நீதிமன்றத்துக்கும் அது வரணும்னா ஹிந்தி உள்ள வராமல் இருக்கணும், தமிழ் ஆட்சி ஆகணும். அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வர முடியாகும். என்னை போன்ற பல வழக்கறிஞர்களும் அதில் சேர்ந்து வாதாட முடியும். உயர்நீதிமன்றத்துக்கும் ஈஸியாக இருக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க எல்லா இடத்துலயுமே ஹிந்தி தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு நேஷனலைஸ் பேங்க் இருக்குன்னா அங்க போனா பெரிய பெரிய மேனேஜர், ஒரு லோயர் ஸ்டாஃப்ல வந்து ஒரு ஹிந்தி பேசுற ஆள் தான் இருக்கான். இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த வேலை வாய்ப்புல இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞருக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. ஸோ நார்த் இந்தியாவில் போய் இந்த எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே எக்ஸாம் எழுதலான்ட்டு போகும்போது நம்மளோட எஜுகேஷன்ல லோவாகும், நம்மளோட நாலேஜ்லயும் லோவாகும். எழுதும் போது அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வேலைக்கு போகிறத நான் பார்த்தேன். நமக்கான எக்ஸாம் வந்து தமிழில் வச்சா நம்ம ஈஸியாக போகலாம். அவங்களாம் ஹிந்தி ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிறனால அவங்க சீக்கிரம் வந்து ஒர்க் வந்துடுறாங்க. நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிறனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. நம்ம மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறதன் வாயிலா நம்ம மும்மொழி கொள்கையை ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். திணிக்கக்கூடாது, எந்த ஒரு மொழியுமே திணிக்கக்கூடாது. விருப்பப்பட்டு கற்கிறது தான் மொழியை தவிர ஒரு மொழியை திணிக்கக்கூடாது. நம்ம தமிழ் எங்கேயாவது போய் திணிச்சிருக்கோமா?